கங்குவா, நான் தூக்கு போட்டு தொங்கவா? கங்குவா, நீ கத்துவா? அட என்னையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு ஹாஃப் வாங்கி தாங்க எனக்கு தியேட்டர்ல போய் தூங்கி எழுந்துச்சாது வரேன் அப்படின்னு நான் கதறலங்க. படத்தை காசு கொடுத்து பார்த்த ஆடியன்ஸ் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் நம்ம ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி கங்குவா தூக்கிலிடப்பட்டிருக்கா இல்லை ரேட்டிங்ஸ் தூர்வாரி இருக்கா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூல நான் பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பொதுவாகவே நம்ம சேனல்ஸ்ல இந்த மூவி ரிவ்யூஸ்க்கு வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலிடிக்ஸ், வேர்ல்டு ஜியோ பாலிடிக்ஸ், இந்த மாதிரி சீரியஸ் கண்டென்ட் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கங்குவா படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த ஆர்வம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்குவா படம் வந்து இந்த பாகுபலி, கேஜிஎஃப் இதோட ரெக்கார்ட்லாம் உடைக்கும் அப்படின்னு பல கோடி தமிழ் ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கோலிவுட்டோடைய மொத்த 1000 கோடி படமா இந்த படம் தாண்டா இருக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன், படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. பொதுவாக நான் வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான் படத்துக்கு போவேன் மக்களே. ஆனா இந்த படத்துக்கு இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ வந்தோன்னே ஒரு தமிழனா எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு உடனே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட்டுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றும் ஆகலை. அது வேற பக்கம். உள்ள போய் உட்காந்து படத்தை பார்த்தேன், ஸ்பீச்லெஸ்ங்க. நம்ம பார்த்த இந்த இன்ட்ரோடக்ஷனும் அப்புறம் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் இது எல்லாமே ஒரு சுவாரஸ்யமும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் பெரும்பான்மையா இந்த படத்துக்கு சொன்ன ஒரு நெகட்டிவான கருத்துக்களும் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் கங்குவா படம் பூஜை போட்ட நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஹைப்பும் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் தாங்க. அது வந்து ஹிஸ்டாரிக்கல்னு சொன்னதும் நம்ம மக்களுடைய மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி பாகுபலி, கேஜிஎஃப், இந்த RRR இந்த மாதிரி இவங்க ஒரு 3-4 படத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியாவது முட்டி மோதியாவது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இந்த ரெக்கார்டை உடச்சிடாதான், நம்மளும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றி படமாக கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு மக்கள் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்டியூமும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நடிப்பின் நாயகன் சூர்யா, அதுக்கப்புறம் படத்தோட கேமராமேன் வந்து வெற்றி பழனி, மியூசிக் நமக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி, எடிட்டர் நிஷத் யூசுப், ஃபைனலாக டிரெக்டர் சிறுத்தை சிவான்னு உங்களுக்குள்ள இருந்த அதே பீதி கொஞ்சம் எனக்கும் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் நான் எல்லாருமே ஏன் நம்பிக்கை வச்சோன்னா, அடிப்பட்ட பாம்பு தான் வேற லெவலில் வந்து ரிவெஞ்ச் எடுக்கும், அந்த மாதிரி அவரும் ஒரு ஹிட்டை கொடுத்துட மாட்டாரன்ற ஒரு நம்பிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் இவங்களுடைய கடினமான உழைப்புங்க, இந்த உழைப்பு எல்லாமே சேர்ந்து டெக்னிக்கலாக ஒரு ஹிட் படம் வந்துடாதா அப்படின்னு இந்த மக்கள் ரொம்ப ஏங்கி போயிருந்தாங்க. அவங்களுடைய இந்த ஏக்கம் இந்த டீம் பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது என்னென்ன மைனஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோடைய தோல்விக்கு அண்ட் பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா? படத்தோட டீம் தாங்க. ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கலாம், ஆனால் ஹைப்பை மட்டும் ஓவராக கொடுக்கவே கூடாதுங்க. லியோ படம் பார்த்தாவது நீங்கள் தெரிந்திருக்கணும், தெரிந்தலை. இந்த படத்தோடைய நடிகர் சூர்யா உண்மையில் அவர் நடிப்பின் நாயகன் தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இந்த படத்தோடைய டைரக்ஷன் வந்து சிறுத்தை சிவா எப்படி பண்ணிருக்காருன்னா, இந்தியாவில் ஏன் உலக அரங்கிலே இப்படி ஒரு டைரக்ஷனை, ஒரு கிரியேட்டிவிட்டியை யாராலையும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு சும்மா அடித்து விடுறாரு. உண்மைதாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு மொக்க படத்தை வேற எந்த டைரக்டராலும் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அப்படி வாயை பொழந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் உண்மைதான். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க. எல்லாரும் வாயை பொழந்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஐயோ என் 200 போச்சு, ஏன் 300 போச்சு, 600 போச்சு அப்படின்னு. அடுத்ததா ப்ரொடியூசர் இவருக்கு ஒரு படி மேலே அவர் என்னமா சொல்கிறாரு, ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, 1000 கோடியா எத்தனை கோடி? நம்ம நீ 1000 கோடின்ற 2000 கோடி தான் டார்கெட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆனால் படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு என்னதம்மா தோணுது, ப்ரொடியூசர் அடுத்து தெருக்கோடிக்கு தான் வரப்போகிறார் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு படத்தை வந்து நம்ம டைரக்ட் பண்ணும்போது என்றைக்குமே பேசிக்காக டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகுங்க. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லாம் படம் ஊந்துக்கிட்டு தாங்க போகுது. சரி, அப்படி போயிட்டு இருக்க படத்தை இந்த காமெடின்ற பேரில் கொஞ்சம் நம்மளை வந்து கதையோட எங்கேஜிங்காக வைப்பாங்கன்னு பார்த்தா
இவங்க பண்ற கிரிஞ்சு இருக்கே, அந்த ஊந்துக்கிட்டு போன கதையும் சுத்தமா நின்றுதுங்க. அந்த அளவுக்கு காமெடியை மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைரக்டர் சிவா கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறதா நினைச்சு இந்த படத்தை பாதி ஹிஸ்டாரிக்கல், அதாவது பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இந்த மாதிரி ஃபியூஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் ஆக்கினது தாங்க மிச்சம். இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சில லாஜிக் மீறல்கள் பண்ணலாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க லாஜிக் மீறல அளவு கடந்து சும்மா வள்ளல் மாதிரி அடி கொடுத்துருக்காங்க. இவங்க வள்ளல் மாதிரி கொடுத்துட்டாங்க. படத்தை பார்க்குற நம்ம தான் பார்த்துட்டு ஆண்டி ஆயிடுவோங்க. சிறுத்தை சார், இந்த பேராஷூட் சீனு இதெல்லாம் லிங்கா படத்தோடையே சூப்பர் ஸ்டாருக்கே நம்ம ஃபேன்ஸுங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. எல்லாம் டெக்னாலஜி, கொஞ்சம் முன்னேறுங்க சார். படத்தோட மியூசிக்கை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. பொதுவாக இந்த மாதிரி படத்துக்கு பின்னணி இசை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு இசை புயல் தாங்க நம்ம டிஎஸ்பி போட்டிருக்குது பின்னணி இசை இல்லைங்க, அது முன்னணி இசை. ஏன்னா இசை தாம்பரத்துக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் பிளே செங்கல்பட்டுலே நிற்கிது. ஒரு சிங்க்ரனைசேஷனே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருப்போம், இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இது நம்ம எப்போ படிப்போம்? பொதுவாக நல்ல இசை கேட்டதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியில் படிப்போம். ஆனால் டிஎஸ்பி போட்டிருக்கிற பாட்டெல்லாம் கேட்கும்போது காது ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் தாங்க வருது. அதே மாதிரி மியூசிக் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கூஸ் பம்பாக இருந்துச்சுங்க. இதை நாங்கள் மறுக்கவே இல்லை. பின்ன வாங்கின காசு கொஞ்சமாவது வேலை செய்ய வேண்டாமா? நம்ம ஹீரோயின் தீஷா பட்டானி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணி பட்டாணி தின்னுட்டு காட்ட வேண்டியதை காமிச்சிட்டு போயிட்டாங்க. எப்பா நான் நடிப்பை சொன்னப்பா. அதே மாதிரி நடிப்புன்ற போது சூர்யாவோட ஆக்டிங்கும் எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் கத்திருக்காருன்னு தோணுது. ஆனால் அவரு மட்டும் இல்லைப்பா, வரவன் போகிறவெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். சைடு ஆக்டர் கத்துறான், வில்லன் கத்துறான். சரி, நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ தாங்க ஒரு விடை கிடைச்சிது. என்னன்னா, படம் பார்த்து போர் அடிச்சு ஆடியன்ஸ் தூங்கிடக்கூடாதுல்ல. தூங்கிட்டாங்கன்னா, ஏய் என்னப்பா தூங்குற, எந்தி புது கேட்டு வந்திருக்கான் பாரு, தூங்காத. அதுக்கு தான்ப்பா இப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ, எத்தனை பேருக்கு புரியலையோ, எத்தனை பேர் பைத்தியக்காரன் ஆனானோ, வில்லனுக்கான அந்த கேரக்டரைசேஷனும் அவ்வளோ ப்ராப்பராகவே இல்லைங்க. செகண்ட் ஆஃப் என்னதான் லேக் குறைவாக இருந்தாலும் இன் கம்பேரிசன் வித் ஃபர்ஸ்ட் ஆஃப், ஆனால் ஓவரால் கதையாக பார்க்கும்போது இந்த கதை எங்கே தான் நகர்ந்து போகுது அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒரு புரியாத புதியதாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் அந்த ஃபியூஷனை வந்து ஏஆர் முருகதாஸ் 7ஆம் அறிவில் எப்படி கொடுத்துருப்பாரு லாஜிக்கலாக அந்த டிஎன்ஏ. ஆனால் இதில் அதை கொஞ்சம் சிறுத்தை சிவா தவற விட்டுருக்காரு. கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நமக்கு தான் அது வராத. படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஆப்வியஸ்லி படத்தோடைய நாயகன், நடிப்பின் நாயகன் சூர்யா. ஏன்னா படத்தை அவரு தான் ஒத்த மனுஷனாக தாங்கி நிற்கிறாரு. அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ், ஃபைட்டிங் சீக்வன்ஸில் அவர் அந்த எவ்வளோ மெனக்கடல் பட்டிருக்காரு, எல்லாத்துலேயுமே மனுஷன் பின்னி பெடத்தை எடுத்திருக்காரு. ரொம்பவே அவருடைய எஃபர்ட்டை அவரால் எவ்வளோ போட முடியுமோ நல்லாவே எஃபர்ட் போட்டிருக்காருங்க. அடுத்ததா எமோஷன் கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கு. என்ன, சிறுத்தை சிவா படத்தில் யூஸ்வலாக இருக்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப எமோஷன் கனெக்ட் ஆகலை, பட் ஓரளவுக்கு ஆயிருக்கு. விஎஃப்எக்ஸும் இந்த கம்மி பட்ஜெட்டில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த 3D எஃபெக்ட்ஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. கேமியோ முக்கியமாக நம்ம சிறுத்தை சிவா இந்த படத்துக்காக 2 வருஷம் இந்த 10 நிமிஷம் சீனுக்கு தான் உழைச்சிருக்காருங்க. உண்மையிலே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தான் வரும். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை பூர்த்தி பண்ணலை. தமிழ் மக்களுடைய அந்த ஆசையை கண்டிப்பாக படம் பூர்த்தி பண்ணலை தான். ஆனால் ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, ஒரு நார்மலாக என்டர்டெய்னிங்க்கு ஒரு வாட்டி படம் போய் பார்த்துட்டு வரலாம். படம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதே மாதிரி மக்களே, இந்த மாதிரி காட்டமான விமர்சனம் நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா, என்றைக்குமே நம்ம கலைஞர்களை தாழ்த்தி பேசணும்னோ அவங்கள இழிவுபடுத்தணும் அப்படின்றது நம்ம நோக்கம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, கண்டிஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு? அவன் நாளைக்கு நல்லா படித்து நல்ல ஃபியூச்சர் நல்லா வரணும் தான். அதே மாதிரி தான் ஒரு ரசிகனா, ஒரு இன்ஃப்ளூயன்சரா எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? தமிழ் சினிமாவும் இந்த பாகுபலி இந்த ரேஞ்சுக்கு என்னைக்கு படத்தை கொடுத்து நம்ம என்னைக்கு இந்த 1000 கோடி வசூலை தொடருது, அது அப்படியே நடந்துடாதுல்ல. இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசினாதான் அது அவங்க அதுக்கும் போய் சேரும். நம்மளும் நாளைக்கு பாகுபலி 2000 கோடி ரேஞ்சுக்கு படம் ஒரு நாள் கொடுக்கத்தான் போகிறோம். இதுதான் என்னுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பற்றின கருத்து என்னன்றதை
கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.